everyone, welcome back to my channel Jan Pedagogy. In this section we will see the lesson to nutrition in animals for class 7 students. First the lesson full overview என்னன்னு பார்த்தலாம் ஓகேவா. இந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு ஃபுட் எடுத்துக்கறோம் தென் அதோட process என்ன அந்த ஃபுட் எங்கெங்கலாம் போகுது நம்ம பாடிக்கு மவுத்ல ஃபுட்டா போனது எப்படி வந்து ஃபீஸஸா வந்து ஆனஸ் மூலமா ரிமூவ் ஆகுது அப்படின்றத ஃபுல் process என்ன பண்றோம் நம்ம இந்த லெசன்ல பார்க்கறோம். ஹியூமன்ஸோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் மட்டும் இல்லாம என்ன பண்றோம்னா கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ் இருக்குல கவ் கோட் அவங்களோட என்ன பண்றோம்னா அவங்களோட ஃபுட் process எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கறோம். தென் அது மட்டும் இல்லாம என்ன பண்றோம் அப்படினா நம்ம அமீபாவோடது எப்படி இருக்கும் அமீபாவோட பாடியோட டைஜஷன்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத இந்த லெசன்ல லெட்ஸ் we move to the lesson. சரி நம்ம லாஸ்ட் லெசன்ல என்னடா பார்த்துக்கோ நியூட்ரிஷன் இன் பிளான்ட்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். ஓகேவா பிளான்ட்ஸ் எப்படிலாம் ஃபுட் எடுத்துக்கறாங்க என்ன மாதிரி அவங்களோட டைப்ஸ்லாம் இருக்கு அப்படினா தான் பார்த்திருக்கோம். நம்ம இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம் nutrition in animals. Animals get their food from plants either directly by eating plants or indirectly by eating animals that eat plants. Okay va see first animals ku eppra food kedikudhu animals or humans avங்களுக்கு எப்படி food kedikudhu plants கிட்ட இருந்தா ஒன்னு plants கிட்ட இருந்து கிடைக்கும் or otherwise என்ன பண்ணுவோம் நம்ம மத்த அனிமலை கொன்னு சாப்பிடுறோம். ஓகேவா மத்த அனிமலை கில் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்றோம் அடுத்தவங்களே இந்த ஃபுட்டுக்காக நம்பிதான் இருக்கும். ஸோ animals eat both plants and animals. Recall that all organisms, including humans, require food for growth, repair, and functioning of the body. Animal nutrition includes nutrition requirement, mode of intake of food, and its utilization in the body. Okay, so animal nutrition என்னடா சொல்றாங்க அவங்க ஃபுட்டை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துக்கறாங்க பாடிக்கு. ஓகே and then அந்த ஃபுட்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன நியூட்ரியன்ட்ஸ்லாம் கிடைக்குது தென் அது வந்து அவங்க பாடி வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்றது அப்படின்றத என்ன சொல்றாங்க animal nutrition. The components of food such as carbohydrates are complex substances. These complex substances cannot be utilized as such. So they are broken down into simpler substances. The broken down of complex components of food into simpler substances called digestion. Okay va see நம்ம food எடுத்துக்கறோம் லைக் இப்போ ஒரு இட்லி சாப்பிடுறோம் அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஹோல் இட்லி அப்படியே சாப்பிடுவோம் நோ ஓகேவா நம்ம அப்படியே சாப்பிட மாட்டோம் என்ன பண்ணுவோம் நம்ம பீஸா பிரேக் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஓகேவா நம்ம எடுத்து பிரேக் பண்ணி நம்ம ஒரு பீஸ் எடுத்து நம்ம வாயில வச்சோன்னா நம்மளோட டீத்லாம் என்னடா பண்ணும் நம்ம பல்லுலாம் என்ன பண்ணும் அதை இன்னும் சிம்பிளா ப்ரோக் பண்ணுவாங்க. ஓகேவா நெக்ஸ்ட் நம்மளோட பாடிக்குள்ளே போகும்போது ஸ்டொமக்கில் போகும்போது என்ன ஆகும் ரொம்ப சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக ஆகும். இந்த ப்ராசஸ் நேம் தான் என்ன சொல்கிறாங்க டைஜஷன். ஓகேவா 2.1 different ways of taking food. The mode of taking food into the body varies in different organisms. Bees and hummingbirds suck the nectar of plants. Infants of human and many other animals feed on mother's milk. Snakes like the python swallow the animals they prey upon. Some aquatic animals filter tiny food particles floating nearby and feed upon them. ஓகேவா சரி நம்ம எல்லாருமே அனிமல்ஸ் ஹியூமன்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி ஃபுட்டு தான் சாப்பிட்றோமா ஓகேவா நோ இல்லை அந்த மாதிரி கிடையாது. இந்த பீஸ்லாம் என்னடா சாப்பிடுன்றாங்க தேனீங்கள் ஹம்மிங் பேர்ட்லாம் என்ன சாப்பிடுன்றாங்க நெக்டார் சாப்பிடும். ஓகே நெக்டார்னா என்னது தேன். ஓகேவா தேனை வந்து சாப்பிடுவோம் அவங்க அந்த பூவில் போயிட்டு அந்த தேனை உறிஞ்சி சாப்பிடுவாங்களா அதை சொல்கிறாங்க. தென் குழந்தைங்களாம் என்ன பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து ஃபீட் ஆன் மதர்ஸ் மில்க். ஓகே மதர் மில்க்கு தான் குடிப்பாங்க. தென் அந்த ஸ்னேக்ஸ் பாம்புங்களாம் என்ன பண்ணும் அனகொண்டாலாம் என்ன பண்ணும் அப்படியே அவங்க பிரேவை பத்திரம் என்ன பண்ணுவாங்க அப்படியே முழுங்கிடுவாங்க. ஓகேவா அதே மாதிரி ஒரு சில அக்வாட்டிக் அனிமல்ஸ் இந்த மீன்லாம் இருக்குல்லடா பெரிய பெரிய மீன்லாம் இருக்குல்ல அதெல்லாம் என்ன சாப்பிடும் அப்படின்னா சின்ன மீனுங்களை என்ன பண்ணுமா அது வந்து சாப்பாட்டுக்கு எடுத்துக்கும். Amazing fact. Starfish feeds on animals covered by hard shells of calcium carbonate. After opening the shell, the starfish pops out its stomach through the mouth to eat the soft animal inside the shell. The stomach then goes back into the body and the food is slowly digested. சரி நமக்கு எல்லாருக்குமே ஸ்டார் ஃபிஷ்னா என்னன்னு தெரியும் இல்லடா லைக் ஒரு ஸ்டார் மாதிரியே இருக்கும். ஓகேவா கரெக்டாக 5 fingers மாதிரி இருக்கும் 5 tentacle மாதிரி இருக்கும் அதுதான் என்னது ஸ்டார் ஃபிஷ். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த மாதிரி ஃபுட்டை அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னா ஷெல்லால் மூடி இருக்கிறது. ஓகே அந்த ஓடால் மூடி இருக்கும்லடா எதெல்லாம் ஓடால் மூடி இருக்கும் யா ரைட். ஓகேவா இந்த என்னது நத்தை. ஓகேவா நத்தையெல்லாம் சொல்லுவாங்க ஸ்னெயிலாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் என்னது ஓடால் தாண்டா மூடி இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுமா ஆமை இதெல்லாம் என்ன பண்ணும் ஓடால் மூடி இருக்கும். ஸோ என்ன ஷெல்லம் ஓடால் மூடி இருக்கிறத மட்டும் என்ன பண்ணுவாங்களா அவங்க சாப்பிடுவாங்களாம். அந்த ஓடு எதால்டா மேடாக இருக்குது கால்சியம் கார்போனேட். ஓகேவா ஸோ இது என்ன பண்ணுமா அந்த ஷெல்லை விட்டு அந்த ஸ்னெயில் வந்து இப்போ இந்த ஷெல்லை விட்டு வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணுவோம் இந்த ஸ்டார் ஃபிஷ் என்ன பண்ணுதா அவங்களுடைய பாடியிலேருந்து அவங்க ஸ்டொமக்கை ஓகேவா ஸ்டொமக் வந்து அது எது மூலிமா அனுப்புகிறாங்க பாருங்கள் வாய் மூலிமா அனுப்புகிறாங்களாம் அவங்களோட மவுத் மூலிமா ஸ்டொமக் வெளியே வந்து அனிமல் ஷெல்லுக்குள்ளே இருக்க அந்த சாஃப்ட் அனிமல் மட்டும் என்ன பண்ணுமோ அது கேட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு அவங்க மறுபடியும் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களா அங்கேயே சாப்பிட மாட்டாங்களா மறுபடியும் என்ன பண்ணுவாங்களா அந்த பாடிக்குள்ளே போயிடுவாங்களாம் போயிட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுவாங்களா ஸ்லோவாக டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா அவங்க. தென் டைஜஷன் இன் humans we take in food through the mouth digest and utilize it. The used parts of the food are defecated.
சரி நம்ம இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம், டைஜஷன் இன் ஹியூமன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கோம் நம்மளோட டைஜஷன்லாம் எப்படிலாம் நடக்குது. மவுத் மூலயமா போகும், தென் ஸ்டொமக்குக்கு போகும், தென் ஸ்மால் இன்டெஸ்டைன் போகும், தென் லார்ஜ் இன்டெஸ்டைன் போகும், மறுபடியும் என்ன ஆகிடும் நம்மளோட ரெக்டம் மூலிமா வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். பட் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இருக்க ஒரு கிளாண்டும் ஓகேவா, லிவர் என்ன பண்ணுது, பேங்க்ரியாஸ் என்ன பண்ணுது, ஸ்மால் இன்டெஸ்டைனில் என்ன நடக்குது, லார்ஜ் இன்டெஸ்டைனில் என்ன நடக்குது, நம்ம மவுத்தில் யாரெல்லாம் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றது தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த லெசனில் ஃபுல்லாக க்ளீனாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட்டை எதுக்கு மூலியமாக தான் எடுத்துக்கிறோம், மவுத் மூலியமாக எடுத்துக்கிறோம். ஓகே, அதான் என்ன ஆகுது, அப்புறம் டைஜஸ்ட் ஆகுது. ஓகே, செரிக்குது. அதுக்கப்புறம் செரிச்சோடனே என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குல்ல, ஃபுட் பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வெளியே போயிடும். ஓகேவா, டிஃபெக்டடாக என்னடா மலம் கழித்தல். ஓகேவா, வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் ஆகுதுல, அதுதான் என்ன சொல்கிறாங்க டெஃபிகேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. The food passes through a continuous canal which begins at the buccal cavity and ends at the anus. The canals can be divided into various compartments. First, the buccal cavity, 2 food pipe or esophagus, 3 stomach, 4 small intestine, 5 large intestine ending in the rectum, and 6 the anus. The parts together form the alimentary canal, digestive tract. ஓகேவா, சரி ஃபர்ஸ்ட் நம்ம டைஜஷன் எங்கடா ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க பக்கல் கேவிட்டி. ஓகேவா, பக்கல் கேவிட்டினா என்னது, நம்மளோட மவுத் தான் என்ன சொல்கிறாங்க பக்கல் கேவிட்டி சொல்கிறாங்க. அண்ட் என்ஸ் இந்த ஆனஸ். ஓகேவா, நம்மளோட வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் ஆகிற ஆர்கன் நேம் தான் என்ன சொல்கிறாங்க ஆனஸ். ஓகேவா, சரி இந்த எல்லா பார்ட்ஸுமே சேர்த்து டோட்டலி என்ன பார்ட்ஸாக இருக்குது 6 பார்ட்ஸையும் சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா டைஜஸ்டிவ் ட்ராக். ஓகேவா, என்னென்ன 6 பார்ட்ஸ், பக்கல் கேவிட்டி, ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், தென் ஆனஸ். ஓகே, அந்த 6 பார்ட்ஸ் சேர்ந்து தான் என்னது அலிமெண்ட்ரி கேனல். அது என்னவா சொல்லுவாங்க, அதர் நேம் என்ன அப்படின்னா டைஜஸ்டிவ் ட்ராக். The food components gradually get digested as food travels through the various compartments. The inner walls of the stomach on the small intestine and the various glands associated with the canal such as salivary glands, the liver and the pancreas secrete digestive juices. சரி இது மட்டும் இல்லாமல் என்ன இருக்குது, இந்த ஆர்கன்ஸ் மட்டும் இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஆர்கனுக்குள்ளேயும் என்ன இருக்குமா உள்ளே வந்து ஒரு சில ஆர்கன்ஸ்லாம் வந்து கிளாண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா சலைவரி கிளாண்ட். அந்த சலைவரி கிளாண்ட் எங்கடா இருக்கும், நம்ம மவுத்தில் இருக்கும். ஓகேவா, நம்ம சலைவாவை வந்து செக்ரெட் பண்ணுறதுக்கு நமக்கு எச்சிலாம் வருதுல, அந்த எச்சி செக்ரெட் பண்ணுறது யார், இந்த சலைவரி கிளாண்ட். தென் லிவர், பேங்க்ரியாஸ் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில டைஜஸ்டிவ் ஜூஸஸ்லாம் என்ன பண்ணுறாங்க செக்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. The digestive juices convert complex substance of food into simpler ones. The digestive tract and the associated glands together constitute the digestive system. ஓகேவா, see இந்த digestive tract-க்கும் தென் ஒரு சில கிளான்ஸ்லாம் வருதுல்ல, அந்த கிளான்ஸும் சேர்த்து தான் என்னன்னு சொல்கிறாங்க digestive system. ஓகேவா, சரி நம்ம இப்போ ஒரு டாப்பிக்கை பற்றி க்ளீனாக படிக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் let we all assume that நம்மளோட ஃபேவரட் ஃபுட் ஏதோ ஒன்று நம்ம முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, வாட் இட் மேபி, அது இட்லியாக இருக்கலாம், இல்லை பிரியாணியாக இருக்கலாம், இல்லை டால் ரைஸாக இருக்கலாம், இல்லை ரொட்டியாக இருக்கலாம், என்னவோ ஒன்று உங்கள் முன்னாடி வந்து உங்களோட ஃபுட் இருக்குது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அந்த ஃபுட் நம்ம பாடியில் நம்ம மவுத் மூலிமா போய் எப்படி வந்து வேஸ்ட் பார்ட்டிகல்ஸாக ரிமூவ் ஆகுது அப்படின்ற ப்ராசஸ் ஃபுல்லாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா, the first one is mouth and the buccal cavity. Food is taken into the body through the mouth. The process of taking food into the body is called injection. We chew the food with the teeth and break it down mechanically into small pieces. Each tooth is rooted in a separate socket in the gums. Our teeth vary in appearance and perform different functions. ஓகேவா, ஓகே இப்போ நம்ம முன்னாடி ஒரு ரொட்டியோ இல்லை நம்ம முன்னாடி ஒரு டால் ரைஸோ இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரொட்டியாக இருந்தால் என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்மால் பீஸா வந்து பிரேக் பண்ணுவோம். தென் டால் ரைஸ் இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுப்போம். ஓகேவா, எடுத்துகிட்டு அந்த ஃபுட்டை நம்ம எங்கே வைப்போம் நம்மள மவுத்தில். ஓகேவா, நம்ம மவுத்தில் என்னென்ன பண்ணுது டீத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா சீவ் பண்ணுறாங்க. ஓகேவா, எப்படி சீவ் பண்ணுவாங்க, நல்லா போட்டு அதை மெல்றாங்க. ஓகேவா, மெல்லும் போது என்ன ஆகுது அந்த ஃபுட்டு அப்படின்னா ரொம்ப ஸ்மால் பீசஸாக வந்து என்ன ஆகுது பிரேக் ஆகுது. ஓகேவா, சரி நம்ம ஃபுட்டை வந்து மவுத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம்ல அந்த ப்ராசஸை என்ன சொல்கிறாங்க இன்ஜெக்ஷன். ஓகேவா, அந்த ஃபுட்டை நம்ம ஸ்பூனாலேயோ இல்லை கையாலேயோ எடுத்து நம்ம பாடிக்கு எடுத்துகிட்டு போகிற ப்ராசஸ் நேம் என்னடா இன்ஜெக்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா வந்து சீவ் பண்ணுவோம். ஓகேவா, நல்லா மெல்லுவோம். தென் மென்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நம்மளோட டீத்லாம் அது வந்து ப்ரோக் பண்ணுவாங்க. ஓகேவா, நம்மளோட ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து பிரேக் பண்ணி நம்ம ஸ்மால் பீசஸாக ஆக்கிடுவாங்க. ஓகேவா, நம்மளோட டீத் எப்படா இருக்கும் ஒரு டீத்தும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஆனால் பட் என்ன பண்ணும் எல்லா டீத்துமே ஒரே ப்ராசஸ் தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் எப்படி இருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு மேலே இருக்க டீத் அப்படி எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரியாக இருக்கும், இல்லை உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மில்க் டீத் அண்ட் பெர்மனன்ட் டீத். Do you remember about falling on teeth some years ago? The first set of teeth grows during infancy and they fall off at the age between 6 to 8 years. These are termed milk teeth. The second set that replaces them are the permanent teeth.
The permanent teeth may last throughout the life or fall off during old age or due to some dental diseases. ஓகேவா? சரி, நம்ம ஒரு சின்ன பிள்ளையில இருக்கும்போது என்ன ஆகும், ஃப்ரண்ட்டில் இருக்க டீத் மட்டும் என்ன ஆகும், ஒன்று ஒன்றா வளரும். ஓகேவா? வளர்ந்து என்ன ஆகும், நமக்கு ஒரு 6th ஏஜோ இல்லை 6th ஏஜோ இல்லை 7th ஏஜோ வரும்போது 6 வயசோ 7 வயசோ வரும்போது என்ன ஆகும், அந்த டீத் எல்லாமே விழுந்துரும். ஓகேவா? த டீத் இஸ் கால்ட் அஸ் மில்க் டீத். ஓகே, அதுக்கப்புறம் வளருதுல அந்த டீத் நேம் என்னடா, பெர்மனன்ட் டீத். ஓகே, அந்த பெர்மனன்ட் டீத் தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய லாஸ்ட் ஏஜ் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? டூரிங் அவர் டெத் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நமக்கு ஒரு ஏஜாலே என்ன ஆகும், ஒரு சில டைமில் முன்னாடியே கூட அந்த பல்லெல்லாம் விழுந்துரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்க 4 டீத் என்ன சொல்கிறாங்க, இன்சிசா. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் டீத் இன்சிசா பக்கத்தில் இருக்க அந்த 2 டீத் என்ன சொல்லுவாங்க, கெனைன். ஓகேவா? அதுக்கு அடுத்து இருக்க 2 டீத் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரீ மோலார். ஓகேவா? லாஸ்ட்டாக இருக்குல்ல 6 டீத் இருக்குல்ல, அது என்ன சொல்கிறாங்க, மோலார். ஓகேவா? ஒரு அடல்ட்டுக்கு எவ்வளோ டீத்தா இருக்கும், 32 டீத் இருக்கும். ஓகேவா? Our mouth has a salivary glands which secrete saliva. Do you know the action of saliva on food? Let us find out. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் என்னடா பார்த்தோம், மவுத்தை பற்றி பார்த்தோம். மவுத்தில் என்ன இருக்குது அப்படின்னா டீத்தை பார்த்தோம். ஓகேவா? டீத்தை வந்து ஒரு டீத்தை என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சலைவா இருக்குது. ஓகேவா? அந்த எச்சல்லாம் வருதுல்ல, அதுதான் என்ன சொல்கிறாங்க, சலைவா. அந்த சலைவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 2 test tubes, label them A and B. In test tube A, put 1 teaspoon full of boiled rice. In test tube B, keep 1 teaspoon full of boiled rice after chewing it for 3 to 5 minutes. Add 3 to 4 ml of water in both the test tubes. Now pour 2 to 3 drops of iodine solution in each test tube and observe. Why is there a change in color in the test tubes? See, first என்னடா சொல்றாங்க, 2 test tube எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஒரு test tube என்ன பண்ண சொல்றாங்க, label them as A. ஓகேவா? ஒன்று ஏவும் இன்னொன்று என்னது பியும் மென்ஷன் பண்ண சொல்றாங்க. டெஸ்ட் டியூப்ல நம்ம என்னடா போடுறோம், ஒரு ஸ்பூன் ஃபுல் ஆஃப் பாயில்ட் ரைஸ். ஓகே, வெறும் பாயில் பண்ண ரைஸை போடுறோம். ஓகேவா? தென் அந்த பி டெஸ்ட் டியூப்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் பாயில் ரைஸ் தான் போடுறோம். அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா நம்ம சீவ் பண்ணி போடுறோம். ஓகே, 3 to 5 minutes சீவ் பண்ணிவிட்டு தென் போடுறோம். ஓகே, நல்லா மென்னுட்டு அந்த டெஸ்ட் டியூப்ல வந்து போடுறோம். தென் 2 டெஸ்ட் டியூப்லையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 to 3 drops ஆஃப் அயோடின் சொல்யூஷன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சம்டைம் என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஏன் அந்த கலர் சேஞ்ச் ஆகுது, the saliva breaks down the starch into sugars. ஓகே, நம்ம saliva என்னடா பண்ணுது, ஸ்டார்ச். ஓகே, கார்போஹைட்ரேட் வந்து என்னவா சேஞ்ச் பண்ணுறாங்க, அவங்க சுகராக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்னடா பற்றி பார்த்தோம், மவுத்தில் பார்த்தோம். ஓகே, மவுத்தில் என்னென்னலாம் இருக்குது, டீத்தை பற்றி பார்த்தோம். தென் சலைவோட ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம். See about the tongue. ஓகேவா? The tongue is a fleshy muscular organ attached at the back to the floor of buccal cavity. It is free at the front and can be moved in all directions. Do you know the functions of the tongue? We use our tongue for talking. Besides, it mixes the saliva with the food during chewing and helps in swallowing food. We also taste food with our tongue. It has taste buds that can detect different tastes of food. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டங்க் என்னடா சொல்கிறாங்க, ஃப்ளஷி மஸ்குலர் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஃப்ளஷி மஸ்குலர் ஆர்கன் சொல்கிறாங்க அப்படின்னா பிகாஸ் அது எப்படி இருக்குது, நமக்கு டங்க்கு சாஃப்டாக இருக்கும். ஓகே, நம்ம நாக்கில் எப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகேவா? ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, எந்த சைட் வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். தென் அதோட பேக்கில் ஓகேவா அதோட எண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா அது வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஓகேவா? நம்ம நாக்கு இழுத்த நாக்கு வருமா, வராது. ஓகேவா? பிகாஸ் இட் அட்டாச் வித் த பக்கல் கேவிட்டி. சரி, அது டங்கோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா டாக்கிங். ஓகே, நம்ம பேசுறதுக்காகவும் என்ன ஆகுது, இந்த டங்க் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் நம்மளோட சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நம்ம சலைவா கூட மிக்ஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, டங்க் தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அதை நம்ம சீவ் பண்ணி அந்த ஃபுட்டை நம்ம சீவ் பண்ணி தென் முழுங்குறோம்ல, அதுக்கு எல்லாமே என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய டங்க் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டங்க்ல இது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க, டேஸ்ட் பட்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம இப்போ வந்து சாப்பிட்டு ஃபுட்டு வந்து பிட்டராக இருக்கா, இல்லை வந்து புளிக்குதா, இல்லை வந்து கசக்குதா, இல்லை வந்து ஸ்வீட்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோ யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, டங்க் தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. Sweets and tooth decay. Normally bacteria are present in our mouth but they are not harmful to us. However, if we don't clean our teeth and mouth after eating, many harmful bacteria also begin to live and grow in it. These bacteria break down the sugars present from the leftover food and release acids. The acids gradually damage the teeth. This is called tooth decay. நம்மளோட மவுத்தில் என்னடா இருக்கும், ஒரு சில பாக்டீரியாஸ் இருக்குன்றாங்க. ஓகே, அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக கிடையாது. ஓகே, தீங்கு விளைவிக்கிறதுலாம் கிடையாது. பட் அது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட டீத்தையும் நம்மளோட மவுத்தையும் வந்து நம்ம ஒழுங்காக வந்து நம்ம க்ளீன் பண்ணலை. ஓகே, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை வந்து ஒழுங்காக க்ளீன் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகுமா, அங்கே இருக்க பாக்டீரியாஸ் வந்து நல்லாவே என்ன ஆகும், அவங்க க்ரோ ஆக வளர ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேவா? அவங்க எப்படி வளர ஆரம்பிச்சிடுவாங்க, நம்ம சாப்பிட்ட ஃபுட் வந்து எல்லாமே உள்ளே போகணுன்னே கிடையாது. ஓகே, நம்மளோட டீத்தில் என்ன ஆகும், சென்டரில் எங்கன்னா ஸ்ட்ரக்காகி நிற்கும்ல, அங்கே நிற்கிறப்ப என்ன ஆகுவாங்களா, அந்த பாக்டீரியாஸ் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேவா? அவங்க ஒரு சில ஆசிட்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம டீத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, டேமேஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? பல்லு சொத்தை அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, தட்ஸ் கால்ட் அஸ் டூத் டீகே.
If it is not treated in time, it causes severe toothache and in extreme cases results in tooth lock. Chocolates, sweets, soft drinks and other sugar products are the major culprits of tooth decay. ஓகேவா? ஸோ நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம மவுத் வாஷ்லாம் பண்ணலை அப்படின்னா மவுத்தில் என்னடா ஆகும், அந்த பாக்டீரியாஸ் வந்து வளர ஆரம்பிச்சிது. ஸோ அதால் என்ன வருமா, டூத் ஏக்கே வருது அப்படின்றாங்க. ஓகே, பல்வலி வரும். தென் இட் ரிசல்ட்ஸ் இன் டூத் லாஸ். ஓகேவா? நம்ம பல்ல எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட வரலாம் அப்படின்றாங்க. தென் சாக்லேட், ஸ்வீட்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க, அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன். ஓகே, நம்ம மோர் சாக்லேட் சாப்பிட்றதுனாலையோ இல்லை ஸ்வீட்ஸோ இல்லை சாஃப்ட் ட்ரிங்க்ஸோ குடிக்கிறதுனால என்ன ஆகுமா, டூத் டேக்கே வரதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. Therefore, one should clean the teeth with a brush or Daten and dental floss at least twice a day and rinse the mouth after every meal. Also, one should not put dirty fingers any unwashed object in the mouth. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த டூத் ஏக்கெலாம் வராமல் டூத் டீக்கேலாம் வராமல் நம்ம டீத் எப்படி நம்ம ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், க்ளீன் த டீத் வித் ப்ரஷ். ஓகேவா? டுவைஸ் அ டேல என்ன பண்ணலாம், நம்ம ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணலாம், ஒரு டேட்டன் வச்சு க்ளீன் பண்ணலாம், ஒரு டென்டல் ஃப்ளாஸ். ஓகே, டென்டல் ஃப்ளாஸ்லாம் என்ன அப்படின்னா, a special strong thread which is moved between two teeth to take out trapped food particles. ஓகே, பல்லுக்கு நடுவில் போய் என்ன ஃபுட்டு மாட்டிக்கிச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணும், நம்ம எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் பேர் தான் என்னடா சொல்கிறாங்க, டென்டல் ஃப்ளாஸ். ஓகே, இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாமா, நம்ம டீத்தை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறாங்க, ஒரு டைம் நம்ம வாய் கொப்பளிக்க சொல்கிறாங்க. Sometimes when you eat in a hurry, talk or laugh while eating, you may cough, get hiccups or choking sensation. This happens when food particles enter the windpipe. The windpipe carries air from the nostril to the lungs. It runs adjacent to the food pipe. But inside the throat, air and food share a common passage. Then how is food prevented from entering the windpipe? During the act of swallowing, a flap-like valve closes a passage of the windpipe and guides the food into the food pipe. If by chance food particles enter the windpipe, you feel choked, get hiccups or காஃப். ஓகேவா? இப்போ நம்ம சாப்பிடும்போது ஒரு சில டைம் வந்து ஒரு அவசரமாக சாப்பிட்றோம், இல்லை வந்து ஒன்று பேசிக்கிட்டு இல்லை சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்ருப்போம். ஓகேவா? அது மாதிரி சாப்பிடும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பொறையேறி இருக்கும். ஓகேவா? நம்ம எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அது ஏன் நடக்குது அப்படின்னா, பிகாஸ் அவர் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் என்டர் அவர் விண்ட் பைப். ஓகேவா? நம்மளோட ஃபுட் பைப்பும் விண்ட் பைப்பும் சேமாக தான் இருக்கும். ஸோ இது என்ன நடந்திருக்கு, நம்ம வந்து அந்த அவசரமாக சாப்பிட்ற டைமில் நம்மளோட சாப்பாடுலாம் இருக்குல்லடா, அது வந்து என்ன ஆகிடுது, விண்ட் பைப்புக்கு போயிடுது. ஓகேவா? நம்மளுடைய மூச்சு குழாய்க்கு போயிடுது. ஸோ அதனால நமக்கு என்ன ஆகுது, பொறையேறுது. நம்ம வந்து அந்த டைமில் இரும்புவோம். ஓகேவா? ஒரு ஹிக்கப் போகிற மாதிரி இருக்கும், விக்கல் எடுக்கும். ஓகேவா? இல்லை அப்படின்னா ஒரு மூச்சு திணறல் வர மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். சரி, நம்மளோட ஃபுட் பைப்பும் நம்மளோட விண்ட் பைப்பும் என்ன பண்ணுறாங்க, ஒரே பைப்ஸை தான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? சரி, நம்ம ஏர் வந்து நம்ம நோஸ் மூலமாக போகும்போது அது என்னவா மாறினா விண்ட் பைப்பாக இருக்கும். ஓகேவா? விண்ட் பைப்பாக ஆக்ட் ஆகுது. இல்லை நம்மளோட ஃபுட் வந்து நம்ம மவுத் மூலமாக போகும்போது என்ன ஆகுது, அது ஃபுட் பைப்பாக ஆக்ட் ஆகுது. ஹவு இஸ் ஃபுட் ப்ரிவென்டட் ஃப்ரம் என்டரிங் த விண்ட் பைப்? ஓகே, அப்புறம் எப்படி வந்து அந்த ஃபுட்டு வந்து விண்ட் பைப்பில் போகாமல் தடுக்குது அப்படின்னா, நம்மளோட சாப்பிடும்போது என்ன ஆகுது, அந்த விண்ட் பைப்பில் வந்து லைக் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாப் மாதிரி என்ன ஆகுதுன்னா ஒரு வால் வந்து க்ளோஸ் ஆகும். அதுதான் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய ஃபுட்டை வந்து நீங்கள் ஃபுட் பைப்புக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, கைட் பண்ணுது. ஓகேவா? சப்போஸ் நம்ம ஒரு ஃபுட் பார்ட்டிகல் வந்து நம்மளோட விண்ட் பைப்புக்கு என்ன போச்சு அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலாக வரும்டா, இரும்புற மாதிரி ஃபீல் வரும். தென் விக்கல் வர ஆரம்பிச்சிடும். தென் சோக்குன்னா என்ன, மூச்சு திணறல். ஓகேவா? அதெல்லாம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் the food pipe and or esophagus. Okay, food pipe க்கு இன்னொரு பேர் என்னடா, esophagus. The swallowed food passes into the food pipe or esophagus. The food pipe runs along the neck and the chest. Food is pushed down by the movement of wall of the food pipe. Actually, this movement takes place throughout the alimentary canal and pushes the food downwards. At times, the food is not accepted by your stomach and is vomited out. Recall the instances when you vomit after eating and think of the reason for it. நம்ம சாப்பிட்ட அந்த பிரியாணியோ ரொட்டி எதாவது அது வந்து மவுத்தில் போயிடுச்சு. ஓகே, மவுத்துக்குள்ளே போனோடனே வீட்டில் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா சீவ் பண்ணி சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக மாற்றிடுவாங்க. ஓகேவா? அந்த ஃபுட் பைப் எங்கடா இருக்குது, நெக்குக்கும் நம்மளோட செஸ்ட்டுக்கும் நடுவில் என்ன ஆகுது, அந்த ஃபுட் பைப் வந்து போகுது. ஓகேவா? சரி, அந்த ஃபுட் பைப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபுட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, கீழே தள்ளுறாங்க. ஓகேவா? நல்லா வந்து கீழே டவுன்வர்ட்ஸ் போங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து தள்ளிகிட்டே இருக்காங்க. இந்த சேம் ப்ராசஸ். ஓகேவா? கீழே அவங்க புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, அதுதான் என்ன நடக்குமா, ஃபுல்லாக வந்து இந்த மூமெண்ட் தான் நடக்குது. ஓகேவா? ஒருத்தவங்க கிட்டே அந்த ஒர்க் முடிஞ்சது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க நெக்ஸ்ட் நீங்கள் கீழே போங்கன்னு அனுப்புகிறாங்க. ஓகே, லைக் இப்போ மவுத்தில் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுட் பைப்புக்கு நீங்கள் போங்கன்னு அனுப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபுட் பைப்பில் முடிஞ்சோன்னு என்ன ஆகும், ஸ்டொமக்கு போங்கன்னு அனுப்புவாங்க. ஓகேவா? லாஸ்ட் டில் த எண்ட் வரைக்கும் என்ன நடக்கும், சேம் ப்ராசஸாக வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நம்மளோட ஃபுட் வந்து என்னாச்சு, மவுத்துக்கு போச்சு, மவுத்லேருந்து ஃபுட் பைப்பை க்ராஸ் ஆகி வந்துருச்சு. ஓகே, தென் அது நெக்ஸ்ட் எங்கே வருதுன்னா ஸ்டொமக். The stomach is a thick-walled bag. It shapes like a flattened U and it's the widest part of the alimentary canal. It receives food from the food pipe at one end and opens into the small intestine at the other.
ஓகே. சரி, நம்மளோட ஸ்டொமக் என்னடா சொல்கிறாங்க, திக் வால்ட் பேக். ஓகேவா, லைக் ஒரு பேக் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு யூ ஷேப்பில் இருக்கும். அது என்னது, அலிமெண்ட்ரி கேனலில் அதுதான் என்ன சொல்கிறாங்க, வைடஸ்ட் பார்ட். ஓகே, நல்லா வந்து பெருசான பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன பண்ணுவோம், ஃபுட்டை வந்து ஒரு எண்டில் வாங்கும். ஓகேவா, ஒரு எண்டில் வாங்கி என்ன பண்ணுமா, இன்னொரு எண்டில் வந்து அடுத்தவங்களுக்கு அனுப்புவாங்க. அது அடுத்தவங்க யார் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகே, ஃபுட் பைப்லேருந்து அவங்க வாங்கி ஸ்ட்ரெயிட்டாக யாருக்கு அனுப்புகிறாங்க, ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ஓப்பன் பண்ணி அவங்க அனுப்புகிறாங்க. The inner lining of the stomach secretes mucus, hydrochloric acid and the digestive juices. The mucus protects the lining of the stomach. The acid kills many bacteria. They enter along with the food and makes the medium in the stomach acidic and helps the digestive juices to eat. The digestive juices break down the protein into simpler substance. Okay, நம்ம சாப்பிட்ட அந்த ரொட்டியோ அந்த பிரியாணி என்னடா ஆச்சு, ஸ்டொமக்குக்கு போயிடுச்சு. ஓகேவா, அந்த ஸ்டொமக்குக்கு போனோடனே என்ன ஆகுது, ஸ்டொமக் செக்ரீட் பண்ணுறாங்கன்னா மியூக்கஸ், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் டைஜஸ்டிவ் ஜூசஸ். ஓகேவா, அந்த மியூக்கஸ் என்னடா பண்ணுது, நம்மளோட ஸ்டொமக்கை வந்து ஸ்டொமக்கோட லைனிங் வந்து ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸ்டொமக் பண்ணுறாங்க. அந்த ஆசிட் என்ன ஆகுது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன பண்ணுது அப்படின்னா அதில் இருக்க ஃபுட்டில் இருக்க பாக்டீரியாஸ்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து கில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, அந்த டைஜஸ்டிவ் ஜூசஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து ஒரு சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக வந்து அவங்க வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து நம்ம ஸ்டொமக்கோடைய ஃபங்க்ஷனே. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இவங்க அந்த ஒர்க்கை முடிச்சோடனே என்ன பண்ணுவாங்க, ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஓகே, இப்போ நம்மளோட சாப்பிட்ட ஃபுட் எங்கடா இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்குது. The small intestine is highly coiled and is about 7.5 meters long. It receives secretions from the liver and the pancreas. Besides, its walls also secrete juices. Okay, see the stomach முடிச்சா எங்கடா நம்ம ஃபுட் போயிருக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைனில் போயிருக்கு. அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஹைலி காயில்டு. ஓகேவா, காயிலில் நான் சுற்றி இருக்கும் அப்படின்றாங்க. அதோட லென்த் எவ்வளோடா இருக்குமா, 7.5 மீட்டரில் இருக்குது. ஓகேவா, லிவர் பேங்க்ரியாஸ்லேருந்து ஒரு சில வந்து செக்ரீஷன்ஸ். ஓகே, ஒரு சில ஜூஸஸ் வந்து லிவர்ஸ்லேருந்து பேங்க்ரியாஸ் கிட்டேருந்து வருது. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட வாலும் ஓகேவா, அந்த பைப் மாதிரி இருக்குல்ல, அதோட அந்த பைப்பு ஒரு சில ஜூஸஸ் வந்து செக்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேவா, the liver is a reddish brown gland situated in the upper part of the abdomen on the right side. ஓகேவா, see இந்த லிவர் எங்கடா இருக்குது, நம்மளுடைய அப்டோமனில் ரைட் சைடில் இருக்குது. ஓகே, எப்படி இருக்குமா, ஒரு ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்கும் அப்படின்றாங்க. இட் இஸ் the largest gland in the body. It secretes bile juice that is stored in the sac called the gallbladder. The bile plays an important role in the digestion of the fats. Okay, liver secretes bile juice. Okay va, liver என்ன juice secrete பண்ணுது, bile juice secrete பண்ணுது. அது போய் எங்க ஸ்டோர் ஆகுது, கால் பிளாடர்ல வந்து போயிட்டு அது வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா, இந்த பைல் ஜூஸ் என்ன பண்ணுமோ நம்ம பாடிக்கு வர ஃபேட்ஸ். ஓகே, இப்போ நம்ம பிரியாணிலாம் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம கீ ஆட் பண்ணுவோம், ஆயில் ஆட் பண்ணுவோம் இருக்குல்ல, அதில் என்னடா இருக்குது, ஃபேட்ஸ் தானே இருக்குது. அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்க தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. Then pancreas. The pancreas is a large cream-colored gland located just below the stomach. The pancreatic juice acts on carbohydrates, fats and proteins and changes them into simpler forms. Okay, liver கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஜூஸ் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்னது, pancreas கிட்ட இருந்து வருது. இந்த pancreas என்ன கலர்ல இருக்கு, ஒரு cream கலர்ல இருக்கு. ஓகே, எங்க இருக்குமா, ஸ்டொமக்கு கீழ இருக்கு. ஓகேவா, என்ன ஜூஸ் வந்து செக்ரீட் பண்ணா, the pancreas secretes pancreatic juice. ஓகே, இது என்ன பண்ணுமா, கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அது எல்லாமே என்னவா மாத்துறாங்கன்னா சிம்பிள் சப்ஸ்டன்ஸா வந்து மாத்திட்டு இருக்காங்க. ஓகேவா, the partly digested food now reaches the lower part of the small intestine. By the intestinal juices complete the digestion of all components of the food. The carbohydrates get broken into simpler sugar as such as glucose, fats into fatty acids and glycerol, and proteins into amino acids. ஓகேவா, இப்போ அந்த ஃபுட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம பாடியில் அந்த ஃபுட்டில் இந்த கார்போஹைட்ரேட் வந்து என்னவா இருக்குன்னா ஒரு சிம்பிள் சுகராக, ஓகேவா, குளுக்கோஸாக வந்து அவங்க வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஓகே, ஃபேட் வந்து என்னவா இருக்குது, ஃபேட்டி ஆசிட்ஸாக வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க, அண்ட் கிளிசராலாக சேஞ்ச் ஆயிருக்காங்க. அந்த ப்ரோட்டீன்ஸ் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் என்னவா இருக்குது, அமினோ ஆசிட்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஃபுட் எங்கடா இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்காங்க. ஓகேவா, ஸ்மால் இன்டெஸ்டைன் இனிமேல் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைன் முடிச்சுட்டு அவங்க லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு எப்படி போகிறாங்க, தென் அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது, எங்கே நம்ம வந்து நம்மளோட வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகுது, அதெல்லாம் பற்றி என்ன பண்ண நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். Okay children, I hope this section is useful to you. We'll see the remaining in the next video. Until then, bye bye from Priyadarshini.